Good afternoon. I welcome you all to this session termed Important Schemes of India 2019 to 21. 1903 July 15th அன்னைக்கு விருதுநகர்ல குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாளுக்கு பிறந்த மகனுக்கு அவங்க காமாட்சியின் பேர் வைக்கிறாங்க. இன்னைக்கு உலகமே அவரை கர்ம வீரர்னும் கல்வி கண் திறந்த காமராஜர்னும் அறிந்திருக்குது. பொதுவா நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அத நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு எப்படியாவது நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிறது வழக்கம். ஆனா இங்க ஒரு தனி மனிதன் தனக்கு கிடைக்காத எல்லாமே இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சதுனாலதான் பல ஸ்கீம்ஸ் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல உருவாகி இந்தியால ஏன் உலகமே அதை பின்பற்ற அளவுக்கு போயிருக்கு. இந்த காமராஜர் தன்னுடைய 6வது வயதுல தன்னுடைய தந்தையை இழந்தார். தந்தை இல்லாத தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கிறதுக்காக 6th கிரேட்ல தன்னுடைய ஸ்கூல அவர் ஸ்டாப் பண்ண வேண்டியதாகுது. அதுக்கப்புறமா அவர் தன்னுடைய மாமாவோட கடையில வேலை பார்க்கிறாரு. இங்க இருந்துதான் அரசியல் ஆர்வம் அவருக்கு வந்து சுதந்திர போராட்டங்கள்ல பங்கு பெற்று சுதந்திர இந்தியாவில தமிழ்நாட்டின் 3வது சீஃப் மினிஸ்டராக பொறுப்பெடுத்து 3 consecutive terms சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறார். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல 7% இருந்த எஜுகேஷன் ரேட் இவருடைய காலத்துல 37% உயர்ந்திருக்கிறது. இவர் வந்து எக்கனாமிக்ஸ் தியரிட்டிக்கலா படித்தது கிடையாது. ஆனா he was practically a great economist. எந்த விதமான காஸ்ட் கிரீட் அண்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷனும் இல்லாம பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கணுங்கிறதுக்காக he introduced free school uniforms. அதுக்கப்புறம் வந்து நிறைய புது பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது. இரிகேஷனுக்காகவும் குடிநீர் வசதிகளுக்காகவும் 13 dams was built in his reign. அதுக்கப்புறம் many heavy industries, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், பெல், திருச்சியில இருக்கக்கூடிய BHEL, மணாலி ரிஃபைனரி, ஹிந்துஸ்தான் ரா போட்டோ பிலிம் ஃபேக்டரி அட் ஊட்டி, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபேக்டரி அட் சென்னை, ரயில்வே கோச் ஃபேக்டரி அட் சென்னை, இது மாதிரிப்பட்ட இன்னைக்கும் தலை சிறந்து விளங்கக்கூடிய பல இண்டஸ்ட்ரீஸ் இவருடைய நாட்கள்ல தான் திறக்கப்பட்டது. முக்கியமான ஒரு திட்டம் அந்த மிட் டே மீல் சத்துணவு திட்டம் நம்ம சொல்ற அந்த திட்டம். ஒருவேளை நீங்க அந்த இன்சிடென்ட் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நாள் அவர் ரயில்வே கிராசிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் சில்ட்ரன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஏன் நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகலையான்னு அவர் கேக்குறாரு. அதுல ஒரு பையன் சொல்றான், பள்ளிக்கூடத்துக்கு போனா சோறு கிடைக்குமா, சோறு இல்லாம நாங்க எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்கும். இது இவரை சிந்திக்க வைத்தது. அப்ப சோறு போட்டா நீ ஸ்கூலுக்கு போவியாங்கிற ஒரு தாட் அவருக்குள்ள விதைத்தது. அதுல இருந்து உருவானதுதான் அந்த மிட் டே மீல் சிஸ்டம். இந்த சிஸ்டம் இந்தியாவிலேயே என் உலகத்திலேயே கூட முதலாவதாக கருதப்படுது. சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், இப்படி பல யூஸ்ஃபுல்லான ஸ்கீம்ஸ் இன்னைக்கு மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. பல திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்கு. சில திட்டங்கள் செயல்பட முடியாம ஸ்டாப் ஆகியும் போயிருக்கு. சோ நமக்கு இப்ப ரீசெண்டான ஸ்கீம்ஸ் குவெஸ்டின்ல கேட்கப்படுறதுனால 2019ல செயல்முறையில இருந்த சில இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், 2020ல இன்ட்ரோடியூஸ் ஆன சில ஸ்கீம்ஸ், இதையும் நம்ம பார்க்கலாம். We will be discussing this based upon newspaper articles. Let's move on to today's session. Important schemes in India நம்ம பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இருக்கக்கூடிய சில ஸ்கீம்ஸ், ஏன்னா பிரிலிம்ஸ்ல அடிக்கடி கேட்கப்படுகிற ஸ்கீம்ஸ் அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் ஸ்கீம்ஸா இருக்கிறதுனால some agricultural schemes நம்ம முதல்ல பார்க்கலாம். Then சில pension schemes பார்க்கலாம். Then some other schemes like Skill India, AMRUT, Setu Bhartam, Swasth Bharat, and then current affairsல important schemes எல்லாம் டீடைல்டா நம்ம ரெகுலர் நியூஸ்ல பார்த்திருப்போம். அதோடைய ஹைலைட்ஸ் மட்டும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர்ல உள்ள சில கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சில ஸ்கீம்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். அதை நம்ம இன்னைக்கு டீல் பண்ண மாட்டோம். இந்தியா டுடேல வெளியான இந்த ஆர்டிகல் 26 important schemes launched. இந்த ஆர்டிகல் வந்து 2019ல வெளியானது.
2019க்கு முன்னாடியும் 2019லயும் இம்ப்ளிமெண்ட் ஆன சில இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், பர்டிகுலர்லி 26 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் பத்தி இந்த ஆர்டிக்கல்ல இருந்தது. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியாது. பட் இந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி இந்த 26 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸையும் நம்ம முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி ஸ்கீம். இதோடைய மெயின் பர்பஸ் என்னன்னா, இந்த ஸ்கீம் வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், அவங்களுக்கு வந்து அப் டு 2 hectares லேண்ட் இருக்கணும். இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ்க்கு ₹6,000 எவ்ரி இயர். இதை 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸா டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமா கொடுக்குறாங்க. திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பெனிஃபிட் அரவுண்ட் 14.5 crore farmers all over India. இந்த PM கிசான் ஸ்கீம்ல 100% funding is from the central government. 1/12/2000. இப்போ இதுல இந்த ஃபார்மர்ஸோட ஃபேமிலிஸ் நம்ம சொல்லும் போது வாட் இஸ் மென் பை ஃபேமிலி அப்படின்னா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் மைனர் சில்ட்ரன். இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிளா இருக்கக்கூடிய ஃபார்மர் ஃபேமிலிஸை ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தி யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் வில் ஐடென்டிஃபை. இனி இந்த ஸ்கீம்ல சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கு. யாரெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிலிட்டியே இல்லைன்னா, ஆல் இன்ஸ்டிடியூஷனல் லேண்ட் ஹோல்டர்ஸ். அதுக்கப்புறம் இந்த 6 கேட்டகரிஸ்ல ஏதாவது ஒரு கேட்டகரியில இருக்கக்கூடிய ஃபார்மர் ஃபேமிலிஸ், முன்னாடியோ இல்ல பிரசன்டாவோ கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் ஹோல்ட் பண்ணியிருந்தா தே ஆர் நாட் எலிஜிபிள். மினிஸ்டர்ஸ், ஏதாவது ஒரு வகையில மினிஸ்டர்ஸாவோ இல்ல மெம்பர்ஸ் ஆஃப் எனி ஆஃப் தீஸ் லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ், மேயர்ஸ் ஆஃப் முனிசிபல் கார்பரேஷன்ஸ், சேர்பர்சன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்ஸா இருந்தா கூட இதுல எலிஜிபிலிட்டி கிடையாது. Then serving or retired officers and employees of central or state government, அதுல இருக்கக்கூடிய எந்த ஆபீசஸ்ல வேலை பார்த்தாலும் அப்ளை பண்ண முடியாது. சூப்பர் ஆனுவேட்டட் ஆர் ரிட்டையர்ட் பென்ஷனர்ஸ், அவங்களுடைய மந்த்லி பென்ஷன் ₹10,000க்கும் அதிகமா இருந்ததுன்னா அவங்களும் அப்ளை பண்ண முடியாது. Those who have paid income tax in the last assessment year also cannot apply. Then other professionals like doctors, engineers, auditors, architects registered with professional bodies, அவங்க யாருமே இதுல அப்ளை பண்ண முடியாது. இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு ப்ரிலிம்ஸ்ல நிறைய நேரம் வந்திருக்கு. ஸோ இதையும் நம்ம கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிறது நல்லது. 2020 கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஷார்ட் டேர்ம் கிரெடிட் சப்போர்ட் கீழே என்னெல்லாம் வரும்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். இந்த கிரெடிட் கார்டு ஸ்கீம் 8லே லான்ச் பண்ணப்பட்டது. பட் திஸ் ஸ்கீம் இஸ் லிங்க்ட் வித் this particular PM Kisan Samman Nidhi Yojana. This KCC scheme was created by National Bank for Agriculture and Rural Development. Agriculture இருக்கக்கூடிய farmers, அப்புறம் fisheries, animal husbandry செக்டாரும் இந்த ஸ்கீம் கீழே இருக்குது. இந்த KCC ஸ்கீம்னால பேங்க்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ரெகுலர் லோன்ஸ்ல இருக்கிற ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல இருந்து farmers are exempted. KCC ஸ்கீம்ல 2% இருந்து ஆவரேஜா 4% வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கு. அதனால ஒன்ஸ் ஃபார்மர்ஸ் ஹார்வெஸ்ட் தேர் கிராப்ஸ் தே கேன் ரீபே தேர் லோன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த KCC ஸ்கீம் கொடுத்தாங்க. அண்ட் நவ் இட் இஸ் லிங்க்ட் வித் PM கிசான் சம்மன் நிதி யோஜனா. நெக்ஸ்ட் சம் பென்ஷன் ஸ்கீம்ஸ் நம்ம பார்க்கலாம். மான்தன் ஹானரேரியம் இல்லைன்னா பென்ஷன் சொல்லப்படுற இந்த மான்தன் ஸ்கீம் மெயினான 3 ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒன் இஸ் பிரதான் மந்திரி கிசான் பென்ஷன் யோஜனா, தென் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் யோஜனா. Another one is a national pension scheme for traders and self-employed persons. இந்த பர்டிகுலர் ஸ்கீம், அதாவது பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் யோஜனாவை தான் மெகா பென்ஷன் ஸ்கீம்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் சில நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்ல they have mentioned this particular scheme as mega pension scheme for traders, shopkeepers and self-employed persons. So இந்த மாதிரி 3 மான்தன் schemes or pension schemes இருக்கு, which is in control of the Ministry of Labour and Employment as well as Ministry of Agriculture and Farmers Welfare. Pradhan Mantri Kisan Pension Yojana.
ஸோ இதில் கிசான்ங்கிற டேர்ம் இருக்கும்போது இட்ஸ் அண்டர்ஸ்டுட் இட் ஹஸ் சம்திங் டு டூ வித் த ஃபார்மர்ஸ். இட் இஸ் அ கவர்மெண்ட் ஸ்கீம் meant for old age protection and social security of small and marginal farmers. இவங்களுடைய entry age should be between 18 to 40 years. They should have cultivable land up to 2 hectares. அந்த 2 hectares வந்து it should be according to the land records of the concerned state or union territory. இந்த pension scheme ஓட features per month 3,000 rupees assured pension. அவங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணணும். மேட்சிங் கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆல்சோ வில் கிவ். மந்த்லி ₹55 இருந்து ₹200 வரைக்கும் அவங்க பே பண்ண வேண்டியிருக்கும் அப் டு தி ஏஜ் ஆஃப் 60. என்ட்ரி வந்து 40 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கணும். ஆனால் 60 இயர்ஸ் வரைக்கும் அவங்க பே பண்ணணும். இன்கேஸ் அந்த பெனிஃபிஷியரி பர்சன் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா த ஸ்பௌஸ், ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப், ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் வில் பி entitled to receive 50% of the original beneficiary's pension amount. Next is Pradhan Mantri Shram Yogi Manthan. This is also a similar voluntary and contributory pension scheme. எல்லாமே similar, 3,000 rupees per month கிடைக்கும். அந்த beneficiary இறந்து போயிட்டா 50% pension family pension கொடுக்கப்படும் only to the spouse. இன்னொரு பாயிண்ட் இதுல, ஒருவேளை அவங்க அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்கும் போதே if the person dies, அந்த ஸ்கீம்ல his or her spouse can join. அப்புறம் அந்த ஸ்கீம் அதே அமௌண்ட்டை பே பண்ணி அவங்க கண்டினியூ பண்ணலாம். இந்த ஸ்கீம் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னா 50% of the nation's gross domestic product அல்லது GDP கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்ல இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டு வேலை செய்யறவங்க, மிட் டே மீல் ஒர்க்கர்ஸ், செங்கல் சூளையில வேலை செய்யறவங்க, குப்பை எடுக்கிறவங்க, வாஷர்மென், லேண்ட் இல்லாத லேபரர்ஸ், தென் அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ், நாட் ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ், பீடி தொழில் செய்யறவங்க, லெதர் ஒர்க்கர்ஸ், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், லோட் எடுக்கிறவங்க, காப்லர்ஸ், டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், ரிக்ஷா புல்லர்ஸ், ஓன் அக்கவுண்ட் ஒர்க்கர்ஸ், கட்டிட வேலை செய்யறவங்க, ஹேண்ட்லூம் ஒர்க்கர்ஸ், ஆடியோ விஷுவல் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி சிமிலர் ஆக்குபேஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும். இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் அப்ராக்சிமேட்லி 42 crore நம்ம கண்ட்ரில இருக்கிறதா எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கும் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து 55 to 200 rupees per month அவங்க கட்டிட்டு இருக்கணும் till 60 years of age. என்ட்ரி எல்லாமே போன ஸ்கீம் மாதிரியே 18 to 40 years குள்ள போனோம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு இன்னொன்னு என்னன்னா மந்த்லி இன்கம் ₹15,000 or below தான் இருக்கணும். எக்ஸ்க்ளூஷன்ஸ், அதாவது யாரெல்லாம் இதுல அப்ளை பண்ண முடியாதுன்னா if they are engaged in organized sectors, வேற ஸ்கீம்ஸ்ல இபிஎஃப்ஓ, என்பிஎஸ், இஎஸ்ஐசி இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்ல என்கேஜ் ஆயிருந்தாங்கன்னா then if they are income tax payer also they cannot apply for this scheme. They should have an Aadhaar card, they should have a savings bank account or a Jandan account number with IFSC. So இந்த இது இருந்ததுன்னா டைரக்டாவே அவங்க அக்கவுண்ட்ல இந்த மணியை போட ஆரம்பிச்சிருவாங்க ஆஃப்டர் 60 years of age. தேர்ட் பென்ஷன் ஸ்கீம் வந்து மெகா பென்ஷன் ஸ்கீம் ஃபார் ட்ரேடர்ஸ், ஷாப்கீப்பர்ஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன்ஸ். இந்த பர்டிகுலர் நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்ல இந்த ஸ்கீமை மெகா பென்ஷன் ஸ்கீம்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுலயும் அஷர்ட் பென்ஷன் ₹3,000 per month. யாருக்குன்னா சின்ன வியாபாரிகள், செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன்ஸ், ஷாப்கீப்பர்ஸ், இந்த பீப்புள் அரௌண்ட் 3 crore இருக்கிறாங்க. And their GST turnover must be less than ₹1.5 crore. In the scheme layum eligibility criteria is similar to the previous scheme but applicable to vyabaris. Self-employed illana they must be shop owners, rice mill owners, workshop owners, brokers of real estate, restaurants, retail traders, oil mill owners, commission agents, owners of small hotels or other vyaparis with similar occupations. But annual turnover should not exceed 1.5 crore. இந்த மாதிரிப்பட்ட வியாபாரிஸ் இந்த பென்ஷன் ஸ்கீம்ல சேர்ந்துக்கலாம். யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இல்லைன்னா
where a national pension scheme contributed by the central government layo illana if they are members of EPFO, NPS or ESIC, they cannot apply. If they are an income tax payer, they cannot apply. அது மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் யோஜனாலேயோ பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனாலேயோ இருந்தாங்கன்னா they cannot apply for this particular pension scheme. Similarly, ஆதார் கார்டு இருக்கணும், ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும், then they can apply for this and start contributing. Finally, when they reach 60 years of age, they will be paid the pension. This is another pension scheme which was implemented earlier, Atal Pension Yojana. This is also aimed at unorganized sectors such as maids, gardeners, delivery boys, etc. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்வாவலம்பன் யோஜனாவை இது கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிச்சு. ஏன்னா this யோஜனா was not accepted by people. இந்த ஸ்கீம்ல workers can save money for their old age. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே ஓல்ட் ஏஜ்க்காக அவங்க சேவ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு கூட கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணி, அதாவது 50% will be co-contributed by the central government. இதுல அந்த ஒர்க்கரோட கான்ட்ரிபியூஷன் will be up to ₹1,000 per year. ஆனா this is applicable to the people who have joined this Atal Pension Yojana before 31st December 2015. So இந்த இதுல போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் உடைய co-contribution 5 இயர்ஸ்க்கு இதுல இருக்கும். தட் இஸ் இப்போ 2015ல அது லான்ச் பண்ணிருக்காங்கன்னா 2015-16ல இருந்து 2019-20 வரைக்கும் இந்த கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. as before, இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், 18 and 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜுக்கு உள்ளாடி இருக்கணும். இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாமே இப்போ கான்ட்ரிபியூட் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் டைம் பாஸ் ஆகி போகும்போது they will start receiving the pension. As I had mentioned earlier, the second scheme, அதாவது பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் யோஜனா PMSYM, இந்த ஸ்கீம் தான் இங்க மெகா பென்ஷன் ஸ்கீம்னு மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. ஸோ மெகா பென்ஷன் ஸ்கீம்னு வரும்போது we should not get confused between the two. This is also a mega pension scheme, but அந்த ஸ்கீமை வந்து it is mainly for small traders and shopkeepers னு பர்டிகுலரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இங்க இந்த மெகா பென்ஷன் ஸ்கீம் announced in budget 2019. This is in addition to the existing Atal Pension Yojana and NPS Swavalamban, that is also known as NPS Lite. NPS Lite வந்து என்ன இன்டென்ஷனோட டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா, எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்ட் ஆகவும் ஃபினான்ஷியலி வெல் டு டூவாகவும் இல்லாத பீப்புளுடைய ஃபியூச்சரை செக்யூர் பண்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த NPS Lite. NPS Liteலையும் 18 to 60 இயர்ஸ்ல இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம் through the aggregator and they can contribute till 60 years of age. These are about the pension schemes. Now we can see some other schemes. Skill India Mission. அந்த நேம்ல இருந்தே நமக்கு தெரியுது. The skill training activities. டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல இல்லைன்னா டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்கில் ட்ரைனிங் ஆக்டிவிட்டிஸை எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்கில்ட் இந்தியாவை உருவாக்குறது தான் இந்த ஸ்கில் இந்தியா மிஷனுடைய பர்பஸ். இந்த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் என்ன பண்ணுனா, இட் வில் கன்சாலிடேட் அண்ட் கோஆர்டினேட் த ஸ்கில்லிங் எஃபர்ட்ஸ். ஒரு நல்ல ஸ்கேல் ஆஃப் ஸ்பீட் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஸ்கில்ஸை அச்சீவ் பண்றதுக்காக it will also expedite decision making across different sectors. So இந்த ரெண்டு மிஷனோட தான் இந்த ஸ்கில் இந்தியா மிஷன் ஏற்படுத்தப்பட்டு it's going on. Then the Make in India campaign. This Make in India scheme, investment, innovation, skill development, இது எல்லாத்தையுமே enhance பண்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. Then to protect intellectual property, அப்புறம் மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெஸ்டா பில்ட் பண்றதுக்காக, ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா பெஸ்ட் கிளாஸா பில்ட் பண்றதுக்காகவும் இது ஏற்படுத்தப்பட்டது. 25 செக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறாங்க. மேனுஃபேக்சரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கக்கூடிய 25 செக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி
அங்க இருக்கக்கூடிய டீடைல்டு இன்ஃபர்மேஷனை it is shared through interactive web portal and professionally developed brochures. FDA is opened up in defense production, construction and railway infrastructure in a big way. So இதுதான் மேக் இன் இந்தியா உடைய மெயின் பர்பஸ். Then the AMRUT plan. AMRUT stands for Atal Mission for Rejuvenation and Urban Transformation. சிட்டிஸ்க்கு அர்பன் ஏரியாவுக்கு பேசிக் சர்வீசஸ் கொடுக்கிறது, வாட்டர் சப்ளை, சிவரேஜ், அர்பன் டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரிப்பட்ட பேசிக் சர்வீசஸ் கொடுக்கிறது தான் இந்த அம்ருத் பிளானுடைய மெயின் பர்பஸ். that will provide quality of life for all, especially poor and disadvantaged peopleக்கு quality of life இம்ப்ரூவ் பண்ணும். பர்பஸ் நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் திங், எல்லா வீட்லயுமே ஒரு டேப் வித் அஷ்யூர்ட் சப்ளை ஆஃப் வாட்டர் அண்ட் சிவரேஜ் கனெக்ஷன் இருக்குதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் சிட்டிஸோடைய அமெனிட்டி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றது எப்படின்னா பை டெவலப்பிங் கிரீனரி அண்ட் வெல் மெயின்டைன்ட் ஓப்பன் ஸ்பேசஸ். சிட்டில இது ரொம்ப லேக் ஆகுது. கிரீனரிஸை இம்ப்ரூவ் பண்றது, நல்ல ஓப்பன் ஸ்பேஸ், ஃப்ரீ ஏர் இருக்கக்கூடிய பார்க்ஸ் மாதிரிப்பட்ட ஏரியாவை உருவாக்கி சிட்டிஸோட வேல்யூவையும் இன்க்ரீஸ் பண்றது. தென் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணணும். ஃபர்தர் தே ப்ரப்போஸ் எல்லாருமே பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றதை விட they can switch over to public transport. இன்னொன்னு நான் மோட்டரைஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கான மெத்தட்ஸை ப்ரமோட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங், சைக்கிளிங் ஆர் பொல்யூஷன் இல்லாத வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கிறது. இதோட எல்லா அவுட்கமுமே இட் இஸ் வேல்யூட் பை சிட்டிசன்ஸ், மெயினா விமென், அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹேவ் பீன் பிரிஸ்கிரைப்ட். இதெல்லாம் செய்யறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சர்வீஸ் லெவல் பெஞ்ச்மார்க்ஸ், SLBs. Then Setu Bhartam Yojana. In the Setu Bhartam Yojana, it aims at making all national highways free of railway crossings by 2019. இது எப்படி அச்சீவ் பண்றதுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா 208 புதிய ரோடு ஓவர் பிரிட்ஜஸ் அண்ட் ரோடு அண்டர் பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். 1500 பிரிட்ஜஸ் வைடன் பண்ணணும் ஆர் ரீஹாபிலிட்டேட் ஆர் ரீப்ளேஸ் ஆர் ரிப்பேர் பண்ணி இந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு they have proposed. So this is Setu Bharatam Yojana. Then Sansad Adarsh Gram Yojana. கிராம்னாலே நமக்கு ரூரல்னு தெரியும். So it's a rural village development program broadly focusing upon the development in the villages. இதுல என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா சோஷியல், கல்ச்சுரல் டெவலப்மெண்ட், மோட்டிவேஷன் அமங் த பீப்புள், ஆன் சோஷியல் மொபைலைசேஷன் ஆஃப் த வில்லேஜ் கம்யூனிட்டி. இந்த டார்கெட்ஸோட ஒர்க் பண்றது தான் சன்சாத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா. தென் நியூ ஜல் சக்தி மினிஸ்ட்ரி. ஜல் சக்தினால இட் இஸ் கனெக்டட் வித் வாட்டர். அதுவும் எந்த மாதிரி பர்பஸ்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஹவுஸ்க்கும் piped water connection will be provided by the year 2024. இந்த ஒரு மிஷனோட தான் நியூ ஜல் சக்தி மினிஸ்ட்ரி ப்ரொசீட் ஆயிட்டு இருக்கு. Reports say that the ministry will now be able to formulate plans to address the issue of water management. நமக்கு நிறைய இடங்கள்ல வாட்டர் ஸ்கார்சிட்டியும் வாட்டர் ப்ராப்ளமும் இருக்கு. இதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு இந்த ஸ்கீம் will be very much helpful அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. நெக்ஸ்ட் இஸ் Namami Gange Yojana. Government launched an integrated Ganga conservation mission. இந்த மிஷன் எதுக்குன்னா to arrest the pollution of Ganga river and revive Ganga river. இந்த கான்செப்ட் எல்லாமே நமக்கு தெரியும். How Ganges is polluted and the natural habitats of Ganges is also getting destroyed. அதெல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீம். Then we have the famous Swachh Bharat mission. காந்திஜியோடைய பிறந்த நாளான 2nd October 2014 இதை லான்ச் பண்ணாங்க. And it was launched throughout the length and breadth of the country as a national movement. இதோடைய விஷன் கிளீன் இந்தியா,
by 2019 2nd October, அதாவது 5 yearsல சேம் காந்திஜியோட பர்த்டேக்கு we have to achieve the vision of clean India. It is the most significant cleanliness campaign by the government of India consider பண்ணப்படுது. In the Swachh Bharat mission Gramin, இதுல எல்லா villages, gram panchayats, districts, states and union territories in India 2019 2nd October அன்னைக்கு, அதாவது இந்த ஸ்கீம் முடிகிற அன்னைக்கு they declared themselves as open defecation free. 150th birth anniversary of Mahatma Gandhi அன்னைக்கு they declared this. How this was possible na, they had constructed over 100 million toilets in rural India. Rural Indiaல ஒரு பெரிய ப்ராப்ளம் இது. பொல்யூஷனுக்கும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கும் மிகப்பெரிய காரணமா இருக்குது. அதனால 100 million toilets they have built and they have declared themselves open defecation free. இப்போ இது அட்டைன் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இஸ் சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அப்போ இந்த மிஷன் வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ், அதாவது ஃபேஸ் 2க்கு நேரா போகுது. ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் ஃபேஸ் 2, தட் இஸ் ODF பிளஸ். ODF stands for open defecation free. ODF plus அப்படிங்கிற செகண்ட் ஃபேஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த செகண்ட் ஃபேஸ்ல இட் வில் reinforce ODF behaviors. அது மட்டும் இல்ல, வில்லேஜஸ்ல இருக்கக்கூடிய சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட்டை சேஃபா மேனேஜ் பண்றதுக்குரிய இன்டர்வென்ஷன்ஸை எடுக்கும். Next scheme is Stand Up India. This Stand Up India scheme facilitates bank loan between 10 lakh and 1 crore. யாருக்குன்னா ஒவ்வொரு பேங்க் பிரான்ச்சும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்கெடியூல்டு காஸ்ட் ஆர் ஸ்கெடியூல்ட் ட்ரைப் பாரோவருக்கும் அட்லீஸ்ட் ஒரு உமன் பாரோவருக்கும் கிரீன் ஃபீல்ட் என்டர்பிரைஸ் செட் பண்றதுக்காக இந்த லோனை கொடுக்கணும். தட் இஸ் ஸ்டாண்ட் அப் இந்தியா. தென் PM முத்ரா யோஜனா, we call it PMMY, Pradhan Mantri Mudra Yojana. This scheme was launched in 2015. இது எதுக்குன்னா providing loans up to 10 lakh. யாருக்குன்னா நான் கார்பரேட், நான் ஃபார்ம், ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ், இவங்களுக்கு 10 lakh வரைக்கும் லோன் கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்கீம். இதோடைய ஆப்ஜெக்டிவ்னு பார்த்தோம்னா டு கிரியேட் அன் இன்க்ளூசிவ், சஸ்டைனபிள் அண்ட் வேல்யூ பேஸ்ட் என்டர்பிரியூனரியல் கல்ச்சர். This will be created in collaboration with partner institutions to achieve economic success and financial security. Next is the Ujjwala Plan, Pradhan Mantri Ujjwala Yojana, that is PMUY. Pradhan Mantri Mudra Yojana is PMMY and Pradhan Mantri Ujjwala Yojana is PMUY. இது 2016ல லான்ச் பண்ணாங்க. This we may be aware of to distribute 50 million LPG connections to women of BPL families. Then we have the Uday, Ministry of Power கீழ இருக்கு. Government of India launched this Uday. Uday means Ujjwal Discom Assurance Yojana. Union Cabinet இத 5th November 2015ல அப்ரூவ் பண்ணாங்க. இந்த ஸ்கீமோடைய என்விசேஜஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் டர்ன் அரவுண்ட், ஆபரேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட், ஜெனரேஷன் ஆஃப் பவருடைய காஸ்ட்டை குறைக்கணும், ரினியூவபிள் எனர்ஜி டெவலப் பண்ணணும், எனர்ஜியை எஃபிஷியண்டா யூஸ் பண்ணி கன்சர்வும் பண்ணணும். இதுதான் இந்த ஸ்கீமோடைய மெயின் பர்பஸ். பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, இந்த ஸ்கீமோட கோல் கேர்ள்ஸோடைய சோஷியல் அண்ட் ஃபினான்ஷியல் செல்ஃப் ரிலையன்ஸை எஜுகேஷன் மூலமா கொண்டு வர்றதுக்காக தான் இந்த திட்டம். Next we have the Hridaya Plan. Hridaya Plan takes care of the World Heritage sites and make these sites economically viable. Ujjwala Yojana, State Run Energy Efficiency Services Limited, அதாவது EESL, which is run by the state. It has distributed over 30 crore LED bulbs across the country under zero subsidy Unnat Jyoti. எல்லாருக்குமே இந்த எல்இடி பல்ப்ஸை அஃபோர்டபுளா கொடுக்கிறது தான் இந்த உஜாலா ஸ்கீம். டிஜிட்டல் இந்தியா மிஷன், திஸ் இஸ் அ ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா
with the vision to transform India into a digitally empowered society and knowledge economy. Gold monetization scheme 2015 government of India launch பண்ணிச்சு. இந்த ஸ்கீம்ல people can deposit their gold in any form. இந்த gold monetization scheme accountல ஏதாவது ஒரு ஃபார்ம்ல கோல்ட டெபாசிட் பண்ணலாம் to earn interest, and as the price of gold metal goes up, this become very much advantageous. அடுத்தது Prime Minister Jeevan Jyoti Bima Yojana. This is a government-backed life insurance scheme in India. This is available to people between 18 and 50 years of age. They should have bank account. Next is Pradhan Mantri Suraksha Bima Yojana. இது வந்து government-backed accident insurance scheme in India. 2016 மே படி 20% of India's population தான் ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் இருந்தது. அப்போ இந்த இதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக மெயினா இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா. திஸ் இஸ் அ ஃபிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதோட இன்டென்ஷன் வந்து இனோவேட்டிவ் என்டர்பிரினர்ஷிப்புக்காக ஒரு ஸ்டார்ட் அப்பை கொடுக்கிறது. So that we can build a strong and inclusive ecosystem in India. So இந்த என்டர்பிரினர்ஷிப்புக்கான ஒரு ஸ்கீம் இது. இந்த 26 ஸ்கீம்ஸ்ல லாஸ்டா இருக்கிறது ஜன்தன் யோஜனா. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா இஸ் a national mission on financial inclusion. இதுல என்ன மெயின் பர்பஸ்னா it has an integrated approach to bring about comprehensive financial inclusion. கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்குமே பேங்கிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணணும். பேங்கிங் சர்வீஸ் கொடுக்கறதோட அதர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லைக் பேசிக் சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட், ஆக்சஸ் டு நீட் பேஸ்ட் கிரெடிட், ரெமிட்டன்சஸ் ஃபெசிலிட்டி, இன்சூரன்ஸ், பென்ஷன், இந்த மாதிரிப்பட்ட ஃபினான்ஷியல் சர்வீசஸுக்கும் எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம் உடைய பர்பஸ். இனி நம்ம 2020ல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட சில ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். This is an article which tells that சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய 116 ப்ராஜெக்ட்ஸையும் அவங்க 3 கேட்டகரியா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் core of the core schemes. இதுல இந்த 116ல 6 projects will come under core of the core schemes, 24 will come under core schemes, and other 86 will come under major central schemes. இப்படி இந்த 116 national schemes-ஐயும் 3 கேட்டகரியா போட்டிருக்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்ல அந்த ஹைலைட்ல இருக்கக்கூடிய அம்ருத் அண்ட் ஸ்மார்ட் சிட்டி மிஷன் வந்து கோர் ஸ்கீம்ஸ் கீழே வருது. அதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்க. அண்ட் மேஜர் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ், அதாவது அந்த தேர்ட் கேட்டகரி கீழே ஓஷன் சர்வீசஸ் மாடலிங் அப்ளிகேஷன் ரிசோர்சஸ் அண்ட் டெக்னாலஜி, ஓஸ்மார்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஓஷன் சர்வீசஸ் மாடலிங் அப்ளிகேஷன் ரிசோர்சஸ் அண்ட் டெக்னாலஜி. தென் ப்ரமோஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங், MISPS, EDF and manufacturing clusters. Third is research and development in IT, electronics and CCBT. இந்த எல்லா ஸ்கீம்ஸுமே மேஜர் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ் கீழே வருது. அதுக்கு அவங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கிற பட்ஜெட் டீடைல்ஸ் இந்த ஆர்டிக்கிள்ல கொடுத்துருக்குறாங்க. மெயினா நம்ம தீம்ஸ் ஆஃப் பட்ஜெட் 2020ல பார்க்கும்போது they divide it into 3: aspirational India for better standards of living with access to health, education and better jobs, முக்கியமா எல்லா sections of the society. Second theme is economic development for all, sabka saath, sabka vikas, sabka vishwas, for everyone. Vikas means development of everyone. sabka vishwas, நம்பிக்கை, எல்லாருடைய நம்பிக்கை. ஸோ அழகான ஒரு தீமோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு செகண்ட் தீம் இருக்கு. தென் த தேர்ட் ஒன் இஸ் கேரிங் சொசைட்டி, போத் ஹியூமன் அண்ட் கம்பேஷனேட். Antyodaya as an article of faith. Antyodaya means
weaker section of the society uplift பண்றது. So these were the three prominent themes of budget 2020. இதுல இந்த first aspirational Indiaங்கிற teamல 3 components. First one is our main agriculture, irrigation and rural development. Second one is wellness, water and sanitation. And the third one is educational skills. Agriculture, irrigation and rural development கீழ PM Kisan beneficiaries to be covered under the KCC scheme. இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இது ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியரி எடுத்திருக்கிறாங்க. Then NABARD, National Bank for Agriculture and Rural Development. இது ஒரு refinance scheme that is also getting expanded. அப்புறம் Blue Economy, Fisheries, Fish Production, Sagar Mitras and Fish Farmer Producer Organizations. இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. Then growing of algae, seaweed and cage culture is to be promoted. Marine fishery ஓடைய resources and the development, management and conservation இதெல்லாமே blue economy கீழ வருது. These schemes are also to be expanded. Then Kisan Rail, இது எதுக்குன்னா ஒரு national cold supply chain for perishables. இப்ப milk, meat, fish எல்லாமே வந்து சீக்கிரமா கெட்டு போகக்கூடியது. இதுக்கு எல்லாத்துக்குமே கோல்டு சப்ளையோட அந்த டிரான்ஸ்போர்ட் செயின், சப்ளை செயின் வந்து ப்ராப்பரா நடக்கணுங்கிறதுக்காக இந்த கிசான் ரயில் இஸ் செட் அப் பை இந்தியன் ரயில்வேஸ். அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேட்டட் கோச்சஸ் ஓடக்கூடிய எக்ஸ்பிரஸ் அண்ட் ஃப்ரைட் ட்ரெயின்ஸ். பர்பஸ் வந்து இதுதான், கெட்டு போகாம ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்றதுக்கு. திஸ் இஸ் another thing. Krishi Udaan, this is to be launched by the Ministry of Civil Aviation. இதுல international and national routes cover ஆகுது. North East and tribal districts, they are to realize the improved value of agri products. இதுக்காகவும் இந்த Krishi Udaan scheme. Next one is the one product, one district. This is for better marketing and export in the horticulture sector. Traditional, organic and innovative fertilizers. இந்த எல்லா kinds of fertilizers balanced யூஸ் பண்ணணும். Organic, natural and integrated farming இதோடைய measures, இது எல்லாம் one product, one districtங்கிற ஸ்கீம் கீழ வரும். ஜைவிக் கேத்தி போர்ட்டல், இந்த ஸ்கீம் உடைய purpose to strengthen online national organic products market. அப்புறம் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங், இதுல இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் இன் ரெயின்ஃபெட் ஏரியாஸ் அதை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. தென் மல்டி டயர் கிராப்பிங், பீ கீப்பிங், சோலார் பம்ப், சோலார் எனர்ஜி ப்ரொடக்ஷன் இன் நான் கிராப்பிங் சீசன் இதையும் ப்ரமோட் பண்றாங்க. பிஎம் குசும், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி MNRE லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய பிரதான் மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா உத்தன் மகாபியான், சோலார் பம்ப் அண்ட் கிரிட் கனெக்டட் சோலார், இது ரிலேட்டடான ரினியூவபிள் பவர் பிளான்ஸுக்கான ஃபார்மர்ஸுக்கான ஸ்கீம். இந்த ஸ்கீம் இஸ் ஆல்சோ டு பி எக்ஸ்பேண்டட். என்னெல்லாம் பண்றதுக்காக ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்கன்னா 20 lakh ஃபார்மர்ஸ் சோலார் பம்ப்ஸை செட்டப் பண்றதுக்கு ஹெல்ப் கொடுக்குறாங்க. தென் 15 lakh ஃபார்மர்ஸ்க்கு அவங்களுடைய கிரிட் கனெக்டட் பம்ப் செட்ஸை சோலாரைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் கொடுக்குறாங்க. பேரன் லேண்ட்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அங்க சோலார் பவர் ஜெனரேஷனோட அந்த செட்டப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ திஸ் ஸ்கீம் இஸ் தஸ் எக்ஸ்பேண்டட். அப்புறம் வில்லேஜ் ஸ்டோரேஜ் ஸ்கீம், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலமா இந்த வில்லேஜ் ஸ்டோரேஜ் ஸ்கீம் ரன் பண்ணி ஃபார்மர்ஸுக்கு அதை ஸ்டோர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ தட் காஸ்ட் ஆஃப் ஸ்டோரேஜ், லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணலாம். விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், தே ஆர் டு ரீகெயின் தேர் பொசிஷன் அஸ் தானியா லக்ஷ்மி. ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம்ஸ் தான் இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. NABARD டு மேப் அண்ட் ஜியோ டேக் அக்ரி வேர் ஹவுசஸ், கோல்ட் ஸ்டோரேஜஸ் எக்ஸெட்ரா. இனி லைவ் ஸ்டாக், மில்க் ப்ராசஸிங் கெப்பாசிட்டியை டபுள் பண்றது, ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் டு பி இன்க்ரீஸ்ட், அண்ட் தென் Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act, MNREGS.
இந்த ஸ்கீமை ஃபர்தர் ஃபார்ம்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு லிங்க் பண்றதுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் கேட்டில் டிசீசஸ், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், ப்ரூசலோசிஸ், இந்த மாதிரிப்பட்ட கேட்டில் டிசீசஸ், அப்புறம் ஷீப் அண்ட் கோட்ல இருக்கக்கூடிய பெஸ்டிடஸ் பெட்டிட்ஸ் ரூமினன்ஸ் அப்படின்னு அதை டேர்ம் பண்ணியிருக்கிறாங்க, PPR. இந்த எல்லா டிசீசஸும் இட் ஷுட் பி எலிமினேட்டட் பை 2025 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டையும் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா. As I had already mentioned, Antyodayana uplifting the weaker sections of the society. So அந்த ஒரு டார்கெட்ல 0.5 crore households 58 lakh self help groups வச்சு மொபைலைஸ் பண்ணி வறுமையை ஒழிக்கிறதுக்காக, இல்லைன்னா வறுமையில இருக்கிற மக்களை அப்லிஃப்ட் பண்றதுக்காக இந்த ஸ்கீம் இஸ் லான்ச்ட். ஃபர்ஸ்ட் தீமான ஆஸ்பிரேஷனல் இந்தியா கீழே செகண்ட் காம்பனண்டா இருக்கக்கூடியது வெல்னஸ், வாட்டர் அண்ட் சானிடேஷன். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்கீம் PM ஜன் ஆரோக்கிய யோஜனா, PMJ. இந்த ஸ்கீம் கீழே ஏற்கனவே more than 20,000 hospitals have been already empaneled. இப்போ 2020ல viability gap funding window propose பண்ணிருக்காங்க for setting up hospitals in the PPP mode, அதாவது public private partnership mode. Then aspirational districts, அதாவது எந்தெந்த districtsல லாங் டேர்ம் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லையோ, பெர்மனண்டான ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லையோ, அதையெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கவர் பண்ணணும். தென் அனதர் பாயிண்ட் இஸ் மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு த்ரெட்டனிங்கா இருக்கக்கூடிய டிசீசஸ்க்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும். ஸோ தீஸ் ஆர் த ப்ரப்போசல்ஸ் ஆஃப் PMJ. தென் அனதர் ஸ்கீம் இஸ் ஜன் ஔஷதி கேந்திரா ஸ்கீம் to offer 2,000 medicines and 300 surgicals in all the districts by 2024. Next is TB Harega Desh Jeetega campaign. இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. This is to end tuberculosis by 2025. Harega means defeat and Jeetega means will win. So TB-யை defeat பண்ணி நம்ம country win பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு objective oda this scheme is launched. Then third component வந்து education and skills. இதுல National Police University and National Forensic Science University are proposed for policing science, forensic science and cyber forensics. இனி National Institutional Ranking Frameworkல இருக்கக்கூடிய top 100 institutions மூலமா degree level full-fledged online education program. Then INSAT proposed for Asian and African countries as a part of Study in India program. அப்புறம் அடுத்த தீம் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் கிளியரன்ஸ் செல். இது எதுக்குன்னா ப்ரொவைட் end-to-end facilitation and support to work through a portal. அப்புறம் நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷன் to be set up with 4-year implementation period from 2021 to 23-24. This is to position India as a global leader in technical textiles. Next scheme வந்து நிர்விக். இந்த ஸ்கீம் எதுக்குன்னா to achieve higher export credit disbursement which provides higher insurance coverage, reduction in premium for small exporters and simplified procedure for claim settlements. மூணாவது theme is on infrastructure. இதுல national infrastructure pipeline, national logistics policy and National Skill Development Agency to give special thrust to infrastructure focus on skill development opportunities. With all these, budget 2020 has been proposed and the schemes have been launched and going on. இனி 2021ல ப்ரப்போஸ் பண்ண லான்ச் பண்ணிட்டு இருக்கிற டாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் PM Atmanirbhar Swasth Bharat Yojana. For 6 years to develop capacities of primary, secondary and tertiary care health systems. மட்டும் இல்ல, it will strengthen existing national institutions and create new institutions. எதுக்குன்னா detect and cure new and emerging diseases. ஏற்கனவே இருக்கக்கூடிய நேஷனல் ஹெல்த் மிஷனுக்கு அடிஷனா இந்த ஸ்கீம் செயல்படும். Then the Jal Jeevan Mission. இந்த ஆர்டிக்கிள் நம்ம ஏற்கனவே 2020ல ஒரு கொஸ்டின் டிஸ்கஷன்ல பார்த்தோம். பட் வாட் ஃபேசினேட்ஸ் மீ மோர் இன் திஸ் ஆர்டிக்கிள் இஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்.
our mothers and sisters have silently catered to every water need of their families. Main villages la pathona, mothers or sisters, women will be mostly seen this way. எங்க இருந்தாவது தண்ணி எடுத்துட்டு வர மாதிரி ஒரு வாட்டர் ஸ்காசிட்டி ப்ராப்ளம் இருக்கும், and women will be burdened with this problem. And that is how Jal Jeevan Mission unburdens the lives of women. In the scheme, Jal Jeevan Mission Urban extend ஆயிருக்கு with an aim to provide 2.86 crore household tap connections, universal water supply in all the urban local bodies, then liquid waste management in 500 AMRUT cities. Third one is the Ujjwala scheme. நம்ம ஏற்கனவே உஜ்வாலா ஸ்கீம் பத்தி பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஃபேஸ் more than 1 crore beneficiariesக்கு கொடுக்கிறதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. உஜ்வாலா phase 2 இந்த ஸ்கீம்ல another 1 crore free gas connections will be given to poor households. அதாவது கனெக்ஷன் இல்லாதவங்களுக்கு இந்த நியூ கேஸ் கனெக்ஷன்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க. Fourth one is textile park scheme. Mega investment textiles park Mitra scheme in addition to PLI, அதாவது production linked incentive scheme க்கு கூட இந்த textile park scheme add ஆகுது. இந்த ஸ்கீம் படி 7 textile parks to be established over 3 years. Textile industry globally competitive மாறும், so that it will attract large investments and boost employment generation and exports. Fifth one is increasing FDI in insurance sector. In the scheme edukuna to increase the permissible FDI limit from 49% to 74% and allow foreign ownership and control with safeguards. Then production linked incentive scheme. இதோடைய objectives பார்க்கும்போது to create and nurture manufacturing global champions for an Atmanirbhar Bharat. அதாவது to aid our country out of the coronavirus crisis by making us self-reliant. இந்த ஒரு main objective. அதுக்கப்புறம் manufacturing companies global supply chains உடைய ஒரு integral part மாறி they possess core competence and cutting edge technology. இப்படி இருக்கிறதுக்காக help பண்றது. That is second objective. Then to bring scale and size in key sectors and to provide jobs to the youth. இந்த objectives ஓட இந்த PLI scheme extend ஆகுது. Then the last scheme which we will be discussing now is One Nation One Ration Card scheme. இது ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் ஆகி 86% of beneficiaries across 32 states and union territories கவர் பண்ணி இருக்கு. மீதி ஸ்டேட்ஸையும் இன்டகிரேட் பண்ணி the entire scheme complete பண்றதுக்காக this scheme is also extended. இப்படி எல்லா தர மக்களுக்கும் எந்த தொழில் செய்யறவங்களுக்கா இருந்தாலும் நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் கவர்மெண்டால ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதுல பேத்தட்டிக் பார்ட் என்னன்னா, இந்த ஸ்கீம் எனக்கு அப்ளிகபிள் அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கதான் இந்த அஃபிஷியல்ஸோடைய மெயின் பர்பஸ் இருக்குது. ஸோ தேர் ஆர் பீப்புள் ஹூ டூ இட் சோ பர்ஃபெக்ட்லி ஸோ தட் ஆல் தி ஸ்கீம்ஸ் ரீச் தி இண்டிவிஜுவல்ஸ். அந்த இடத்துல நம்ம தவற விடக்கூடாது. மெயினா 2 problems people facing today. ஒன்னு சரியான டைம்க்கு கிடைக்கல, அதனால நம்ம ஏன் அந்த ஸ்கீமுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கு. ரெண்டாவது விஷயம் they call it leakage. தேவைப்படுற மனிதர்களுக்கு போகாம through some side doors இந்த ஸ்கீம்ஸ் உடைய அட்வான்டேஜஸ் எல்லாம் சுயநலவாதிகளுக்கு போய் சேருது. ஸோ இந்த 2 ப்ராப்ளமையும் நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த உயரிய திட்டங்கள் எல்லாமே கம்ப்ளீட்லி 100% யூஸ்ஃபுல்லான திட்டங்களா மாற முடியும். And that lies in the hands of the officials. So we work towards a very tough exam. After clearing it, after becoming officers, there lies our real duty. இந்த உயரிய ஸ்கீம்ஸ் எல்லாமே சரியான மக்களுக்கு சரியான விதத்துல லீக்கேஜ் இல்லாம போய் சேர்றதுக்கு நம்ம உழைப்போம். With this, I'll end this session.
We will meet in another session with another topic. Children, stay safe and keep learning. Thank you.